இந்த பாருமா, நீ இங்க நின்னு சண்டை போடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்னால உன் தங்கச்சியை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாது? எனக்கு பிடிக்கல. உங்க பையனுக்கு பிடிச்சிருக்கே. கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, வாழ போறது அவர் தானே. அவர் விருப்பத்தை மதிக்காம உங்க விருப்பத்தை ஏத்துக்கணும்னு எப்படிங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு அம்மாவுக்கு புள்ளையோட சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே பெருசா தெரியாது. ஆனா நீங்க உங்க வீம்புக்காக, உங்க சந்தோஷத்துக்காக உங்க பையனோட வாழ்க்கையை பறிகொடுக்க துடிக்கிறீங்க. இவருக்கு பிடிக்காத கல்யாணத்தை நடத்திய தீர்வுன்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க தான் அருணை பெத்தீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன வார்த்தை சொன்ன? உன் நாக்கு இருக்காம வித்யா, வித்யா விடு, அமைதியா கொஞ்ச நேரம் ப்ளீஸ். கோமதி, என்ன இதெல்லாம்? நீங்களாச்சும் கொஞ்சம் நிதானமா பேச மாட்டீங்களா? அருண், என்ன பேச வச்சதே உங்க அக்கா தான். ஐயோ, என்னடா அவங்க சொன்னது அமைதியாட்டியா? உனக்கு சூடு சொன்னே இல்லையாடா? இவங்க பேசின பேச்சுக்கு நீ கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளி இருக்கணும், இல்ல 4 அரை அரைஞ்சிருக்கணும். வித்யா, நீ கோவப்படாத. இவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். அருண நான் தாமா பெத்தேன். என் பையனுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். அந்த ரஞ்சிதாவ இவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, அது போய். அவளை காப்பாத்ததான் அருண் அவ கழுத்துல தாலிய கட்டினான். உன் தங்கச்சி அத நிஜம் கல்யாணம்னு நினைச்சதுதான் பெரிய தப்பு. அத வச்சு அவ ஒரு வாழ்க்கையை தேடிக்கணும்னு ஆசைப்பட்டது அதை விட பெரிய தப்பு. மனசால என் பையன் உன் தங்கச்சிய விரும்பல. அவதான் தாலியை காட்டி பயமுறுத்தி என் பையன் மனச கலைச்சிருக்கா. என் கூட வாழாம இருக்கிறது பெரிய பாவம்னு உன் தங்கச்சி என் பையனை மிரட்டிருக்கா. அந்த பயத்துலதான் என் பையன் பிடிச்சிருக்குன்னு சொன்னானே தவிர அவன் மனப்பூர்வமா சொல்லவே இல்ல. ஓ, அப்படிங்களா? நீங்க சொன்ன இதே வார்த்தைய உங்க பையனை சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதானமா? இத பார், இப்ப உன் முன்னாடியே என் பையனை சொல்ல வைக்கிறேன். டே அருண், ரஞ்சிதா கழுத்துல நீ எதுக்கு தாலி கட்டினன்னு இவங்க முன்னாடியே சொல்லுடா. டேய், அம்மா கேக்குறாங்களே, பதில் சொல்லுடா. அவளை காப்பாத்துறதுக்கு தான் கட்டினியா, இல்ல அவன் மேல இருக்க காதல்ல கட்டினியா? அண்ணா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இதுதான் சரியான நேரம். எல்லார் முன்னாலையும் வச்சு உன் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லுனா.